ஹாய் வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷோலிங் அடுத்து கொடைக்கல் கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல்னா ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்துட்டு இருக்கு. என்னடா கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஆனால் ராணிப்பேட்டையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைமா 50 ஓவர்ஸ் மேட்ச் இங்கே நடத்துறாங்க. இது யார் ஆர்கனைஸ் பண்றோம்னா ஐசிசியோட சச்சின் பேபி தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ராணிப்பேட்டை தவிர்த்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ராணிப்பேட்டையிலேருந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை நிறைய டீம்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைமா இந்த கிரவுண்ட் வந்து 50 ஓவர்ஸ் மேட்ச் நடத்துறாங்க. இதை பத்தி முழு விவரத்தை நம்ம சச்சின் பேபி கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் சச்சின் பேபி. நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக இந்த இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் ஒரு 2 T20 ஃபார்மேட்டில் ஒரு ரெண்டு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட தொடர்ச்சியாக வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒன் டே டோர்னமெண்ட் 50 ஓவர் கொண்ட இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் ஒன் டே டோர்னமெண்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் எங்கள் டீம் ஐசிசி சார்பாக இது வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டீமு, இப்போ விளையாட போகிற காஞ்சிபுரம் டீமு இன்னைக்கு மேட்ச்சில் ஆடுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் விளையாட போகிற பெங்களூர் டீம் ஒன்று இருக்குது. இதில் பெங்களூரு, கேரளா, அப்புறம் ஈரோடு, சென்னையிலேருந்து ஒரு டீமு. அது இல்லாமல் நம்ம பக்கத்தில் வெள்ளூர் சிஎஸ்கே அகாடமி டீமு, இன்னும் அம்பேத்கர் கிரிக்கெட் ஃபவுண்டேஷனு, எங்களோட ஐசிசி, இன்னும் ஒரு 3-4 டீம் இதில் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 டீம் இதில் ஆட ஸ்லாட் இருக்கு. ஆல்ரெடி ஸ்லாட் 2-3 ஸ்லாட் ஓப்பனில் இருக்கு, அவைலபிள் இருக்கு. விருப்பமுள்ள டீம் வந்து அணியினர் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களை ஆட் பண்ணி விட்றோம் குரூப்ல. நீங்களும் நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடலாம், நல்ல ஒரு ஜேர்னி நம்ம கொண்டு போகலாம். அதே போல் இந்த கிரவுண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலூர் இந்த பக்கம் வெளியிலேருந்து பெங்களூர் சைடுலேருந்து வரதுன்னா வெள்ளூர் வந்துட்டு நேராக வாலாஜா டு சோளிங்கர் வந்துட்டீங்கன்னா, சோளிங்கருக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் மெயின் ஜங்ஷன் கொடைக்கல் இறங்கிட்டீங்கன்னா கொடைக்கல்லேருந்து சோளிங்கர் டு கொடைக்கல்லேருந்து புலிவலம் போகிறதுல அந்த மலை ஒட்டி கட்டாருக்கு போன்ற கிராமத்துக்கு முன்னாடி மலை ஒட்டிய கிரவுண்ட் இருக்குது. அதே போல் காவேரி பக்கம் சென்னை பக்கம் வந்து சென்னை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் பக்கம் வர பார்த்தீங்கன்னா காவேரி பக்கம் வந்து என்ன புலிவலம் நியர்பை புலிவலம் கூட்டுரோடு ஜங்ஷன்ல இறங்கிட்டீங்கன்னா நேராக 1.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நேராக வந்து கிரவுண்டுக்கே வந்துடுது. தேங்க்யூ. என் பேர் ரேவந்த். நான் வந்து ஐசிசியோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். நாங்கள் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இங்கே தான் ஃபஸ்ட்டாக 50 ஓவர் டோர்னமெண்ட் இங்கே நடத்துகிறோம் எங்கள் கிரவுண்டில். என் பேர் வந்து வடமலை. நான் ஐசிசி டீமுக்கு கோசம் 15-20 வருஷமாக கிரிக்கெட் விளையாடுன்னு இருக்கேன். இப்போ வந்து நான் ஆல்ரவுண்டாக இருக்கிறேன். என் பேர் ராகுல். நான் இந்த ஐசிசி டீமில் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கேன். நான் 3 இயர்ஸாக விளையாடி இருக்கேன். இந்த மேட்ச் ஜெயிக்க நான் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். வணக்கங்க. வணக்கம். வந்து நீங்க எப்ப ரெடி பண்ணீங்க? இந்த பவுலிங் இந்த பிட்ச் வந்து பேட்டிங்க்கு இல்லை பவுலிங் சாதகமா இருக்குமா? இல்லை, இது கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களோட டீமோட ஹோம் கிரவுண்டு தான். ஆக்சுவலாக ஒரு 3 வருஷமாக நாங்கள் ஹோம் கிரவுண்டை வச்சு 2-3 சீரீஸ் நல்லபடியாக விளையாடி முடிச்சிட்டோம். இது வந்து விக்கெட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2-3 சீசன் வந்து பவுலிங்கு சாதகமாக வச்சிருந்தோம். இப்போ ஐபிஎல் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லா டீமும் எல்லா பிளேயர்ஸுமே வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி விக்கெட் தான் கேட்குறாங்க. அதனால குடும்பம் வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக விக்கெட் ரெடி பண்ணிடுது. இன்னைக்கு வந்து ஐசிசி நடத்த மேட்ச் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் யங் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஐசிசி டீம். இன்னைக்கு வந்து 40 ஓவர்ஸ் மேட்ச் தான் அடிச்சிருக்காங்க. டேஸ் பண்ண போகிறோம். யார் கேட்குறாங்கன்னா யங் ஃபயர் டீமோட கேப்டன் கேட்குறாரு. விக்கெட் ரெடி பண்ணிடுது. ஓகே, இந்த நீங்க இந்த 50 ஓவர்ஸ் மேட்ச் சொன்னீங்களா? இந்த 50 ஓவர்ஸ் மேட்ச் எவ்வளோ என்ட்ரன்ஸ், இதை வின் பண்ணுற டீமுக்கு என்ன பரிசு நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து 50 ஓவர்ஸ் ஒன் டே டோர்னமெண்ட்டுக்கு வந்து 10,000 ரூபாய் நாங்கள் என்ட்ரி ஃபீஸை வந்து நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணுற டீமுக்கு வந்து 30,000 ப்ளஸ் ஒரு 5 அடி ஷீல்டு கப்பு. செகண்ட் ப்ரைஸ் வந்து 15,000 ப்ளஸ் ஒரு 4 அடி கப்பு. தேர்ட் ப்ரைஸ் ஒரு 5,000 ரூபாய் 3 அடி கப்பு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இது பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு ஃபைனலு. இது அது இல்லாமல் ஓவரால் டோர்னமெண்ட்டுக்கும் அப்புறம் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரு இந்த ஓவரால் சீரீஸ் ஃபுல்லாமல் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரு. அதுக்கப்புறம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து ஃபைனல் வரைக்கும் வர நல்ல ஒரு டீம். செலக்ட் பண்ணி
தி பெஸ்ட் டீம் ஆஃப் தி இயர் ஒரு அவார்டு நாங்களே டீம் சார்பாக எங்கள் ஐசிசி சார்பாக நாமினேட் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்க டீம்ல எப்படி இருக்காங்க இந்த ஐசிசி டீம்ல? உங்க பேட்டிங் பவுலிங் எப்படி இருக்கு இந்த முறை உங்களுக்கு? எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் எங்களுடைய சீனியர் பிளேயருங்க தான் எங்களுடைய டீமோட பலமே முதுகெலுமேன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயருங்க தான். சீனியர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மிஸ்டர் ரேவந்த். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்னு பார்த்தா வடமலை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு ப்ளஸ் மிடில் ஓவரில் பவுலிங் போடக்கூடிய நல்ல ஒரு பிளேயரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யங் டேலண்டட் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஹரிஷ் இருக்காப்புல, தோனி குல்லான்னு சொல்லிட்டு இருக்காரு. மிடில் ஓவரில் பவர் பிளேக்கு அப்புறம் பால் போடுறதுக்கு ஜடேஜா, அஜய், ராகுல்ல நல்ல யங்ஸ்டர்ஸும் சீனியர்ஸும் நல்ல கலவையா இருக்கு. நீங்க இத்தனை வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப கிரிக்கெட் ஜெனரேஷன் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? பசங்க கிரிக்கெட் எப்படி விளையாடுறாங்க நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்குலாம்? இல்ல, நான் கரெக்டாக தான் கேட்குறீங்க. நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது மூலாட்டத்தில் ஆரம்பிச்சது. நம்ம மூளைக்கு ஆடணும், அதுக்கப்புறம் ரப்பர் பால் விளையாடணும், அதுக்கப்புறம் டென்னிஸ் பால், கார்க் பால், கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் இதுவாகி இப்போ இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல இதுல வந்து ஒரு 15-20 வருஷமா இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அன்னைக்கு இருந்த என்னோட ஜென்ரேஷன்ல என் கூட விளையாடுறவங்க இன்னைக்கு எல்லாருமே ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கையில, பொலிட்டிக்கல் இதுல வேற லைன்ல போயிட்டாங்க. இருந்தாலும் நான் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இதை நான் கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கேன். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. வெளியில இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆதரவு பண்றாங்க. அன்னைக்கு இருந்த ஜென்ரேஷன் வந்து நல்லா கிரிக்கெட்டை நேசிச்சு விளையாடினாலும் ஆனா அந்த அளவுக்கு டெக்னிக்கலோ இல்ல கூடுமான அளவு எக்யூப்மெண்ட்ஸ் வசதியோ தெளிவோ இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து தொழில்முறை கிரிக்கெட் நிறைய வளர்ந்துச்சு. டொமஸ்டிக்ல இருந்து இன்டர்நேஷனல் வந்து எல்லாமே நல்லா தெளிவா அவனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், ஒவ்வொரு பால் ஒவ்வொரு ஷாட்ஸ் போறதுக்கு, ஒரு போலிங் எப்படி அட்டாக் பண்ணலாம், எதிராளி பேட்ஸ்மேன் எப்படி வந்து நிலைக்குள்ளே வைக்கணும், இது எல்லாமே டெக்னிக் நிறைய வந்ததுனால கத்துக்கிறாங்க. எல்லாம் நெட்ஸ் ஆடுறாங்க, அகாடமில சேர்ந்து இது பண்றாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா வர ஜூன் எண்டில் வந்து எங்களுடைய இந்தியன் கிரிக்கெட் கிளப் வந்து இந்தியன் கிரிக்கெட் கிளப் அகாடமி ஓபன் பண்ண போறோம். அதுக்கு அங்கங்க வெளியில இருந்து கோச்சஸ் எல்லாம் பேசி இருக்கு, அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிக்கெட் தான் என் கூட யங்ஸ்டர்ஸ் நல்ல டேலண்டட் தான் என் கூட இருக்காங்க. ஓகேங்க, கண்டிப்பா அந்த ஐசிசி உங்க டீம் வந்து நல்லா நீங்க சக்சஸ் பண்ணாரு, டோர்னமெண்ட் நடத்துன்னு சொல்லிட்டு எங்க சேனல் மூலமா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிடும். தேங்க்யூ ஆல். நம்ம நண்பர் வந்து நல்ல ஒரு சேனல், யூடியூப் சேனல் ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் நம்ம ஷோலிங்கர் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாம இவரே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரு, ட்ரீம் வாரியர் டீமோட முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் இவரு. அது இல்லாம இதையும் பண்ணிட்டு இருக்காப்ல. அதாவது கிரிக்கெட்டை தவிர்த்து மற்ற எல்லா பொதுவான விஷயம் எல்லாமே நண்பர் முருகன் வந்து நல்லபடியா அது ஷூட் பண்ணி மக்கள் முன்னாடி கொண்டு போயிருக்காரு. அவருக்கு எங்களுடைய ஐசிசி அணி சார்பு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சக்சஸ். நன்றி, தேங்க்யூ.